வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோமாஸ். உள்ள பூரணம் வச்சு செய்யக்கூடிய சோமாஸ் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு விரசி எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா லூஸாக இல்லாமல் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இனி இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா உறிஞ்சி எடுத்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நாம் இதை ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் மாவு. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் அதில் பொடியாக கட் பண்ணிருக்கூடிய இந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் காய்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வறுபட்டாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே தான் நம்ம அந்த வறுத்த ரவையை சேர்க்கணும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம இந்த சுகரை சேர்த்தாச்சு. இனி நம்ம ரவை வறுபட்டிருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ரவை நல்லா வறுபட்டாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை நம்ம அதில் எடுத்து அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சுகருக்கு மேலே இதை போட போகிறோம். இந்த ரவையை நம்ம சூடாக போடணும். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய சுகர் நமக்கு மெல்ட் ஆகி இது கூடால மிக்ஸ் ஆகும். இனி இது இருக்கட்டும். இப்போ அதே பேன் வச்சுருக்கோம். இதில் 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்த்துருக்கோம். இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் தேங்காய் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேங்காய் வறுபட்டாச்சு. நல்லா கறியை வறுக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்தெடுத்தால் போதும். இதுக்கு நிறம் மாறாத அளவுக்கு நாம் வறுத்தெடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாம் வறுத்த தேங்காயையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடல
நாம் வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த முந்திரி கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நாம் நல்லா கிளறி விட்டுக்கணும். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா ஹார்டாக இருக்குது. இதை நாம் இனி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டை மாவு எடுத்துருக்கோம். அதை நம்ம நல்லா தின்னாக விரித்து எடுத்துக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நாம் தின்னாக விரித்து எடுத்துக்கணும். இனி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ ஏதாவது வச்சு இது ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். இனி இதில் நாம் பூரணம் வைக்க போகிறோம். இனி இதுக்கு சைடில் நாம் தண்ணி தொட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ஒட்டி பிடிக்கும். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய பூரணம் வெளியே வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டு அதை நம்ம கம் போட்ட மாதிரி ஒட்டி வச்சுக்குவோம். இனி இதை மூடி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த சைடில் நாம் அழுத்தி விட்டோம்னா நமக்கு இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். இதை நம்ம உடனே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது. ஒரு 5 or 6 minutes நம்ம இதை கொஞ்சம் நேரம் ட்ரையாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் விரித்து சமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு மெத்தடில் சமோஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி விரிச்சிட்டு சென்டரில் பூரணம் வைக்கிறோம். வச்சுட்டு இதை நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். சாமோஸுக்குள்ளே அச்சு இருந்துன்னா நீங்கள் அதில் கூட போட்டு சமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நாம் திருக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நமக்கு சைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பிரிஞ்சும் வராது. இந்த மாதிரி கூட நம்ம சமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நாம் ஒரு 5 or 6 minutes வச்சும் எடுத்தாச்சு. இனி இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆயில் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இதில் மேலே பபிள்ஸ் வராமல் இருக்கணும்னா மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு சமோசா போடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சமோஸ் ரெடி ஆகியாச்சு. இதை நாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக நமக்கு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கிறதுனால நல்லா வெந்திருக்கும்.
இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்மளோட சோமாஸ் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நாம் கவரில் வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா 2-3 நாளைக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லைனா ஆறுன பிறகு ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்படி வச்சா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.